வணக்கம். ஆஹா கல்யாணம் சரியில்ல. மகாலட்சுமி தாத்தாவுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. ஒரு மாத்திரை இல்லைன்ட்டு இவங்க சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் அவர் கட் பண்ணி வச்சுருக்காரு. திரும்ப திரும்ப பண்ணி பார்த்துட்டு கூட அவங்க வந்துட்டு தாத்தாவோட ஃபோனை வாங்கி மெசேஜ் மூலமாக அனுப்பி வச்சுட்றாங்க. சரி தாத்தா நான் கிளம்புறேன்ட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அப்போ பாட்டி நினைக்கிறாங்க, பாவம் நல்ல பொண்ணு இவளை சூர்யா புரிஞ்சிக்க மாட்றான், இவ எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறா, இந்த கஷ்டத்தில் கூட இவ வந்துட்டு இங்கே வந்து கவனிக்கிறாளன்ட்டு பாட்டி வருத்தப்படுறாங்க. இவங்க வெளியில் வராங்க. அதில் விஜய் வந்து பேசுகிறதுக்கு வராரு. என்ன நீ நான் கூப்பிட்ற காது கேட்காம போகிறீங்கன்னுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் நடந்த பிரச்சனைங்களா, எங்கள் அக்கா அப்படி பண்ணா, அவள் பண்ணதுக்கு நான் சப்போர்ட் எதுவும் பண்ணல, நான் சொல்லி நடந்தா எவ்வளோ நாளாக ரொம்ப டென்ஷன் ஆகும். அது சொல்லி நான் ஒவ்வொரு தடவை வரும்போது அவள் தான் என்னை தடுத்து வச்சுருந்தா, நான் எப்போவுமே இந்த வீட்டுக்கு துரோகம் நினைக்கிறது இல்லைன்ட்டு உங்களை பற்றி தான் தெரியுமே, நீங்கள் ஏன் நீ கவலைப்படுறீங்கன்னு சொல்லும்போது அவர் என்னோடய ஃபோனை கூட கட் பண்ணி வச்சுருக்காருன்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இந்த வீட்டுக்கு நான் எப்போவுமே தப்பாக நினைக்க மாட்டேன், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சிக்கல, அவர் ஃபோட்டோலாம் எப்படி உடச்சி போட்டு கிழிச்சிட்டாரு தெரியுமான்ட்டு இவங்க வருத்தப்பட்டுட்டு அவங்க நான் கோயிலுக்கு போயிடுவான்ட்டு கிளம்பிடுறாங்க. இதே நேரத்தில் பார்க்கு வந்திருக்காரு கௌதம். அந்த இடத்துல ஐஸ்வர்யா தெரியும் சொன்னவர் மதன்ட்டு அவரு வந்து உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட இவர் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி பழக்கம்ன்ட்டு. அவர் சொல்கிறாரு, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள பிடிச்சி போச்சு, நான் அவங்ககிட்ட என்னோடய காதலை சொன்னேன், ஆனால் அவங்க என்னை ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் நான் பெருசாக அவங்கள கண்டுக்கல, நான் விலகிட்டேன்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் ஃபோட்டோலாம் பிடிச்சிருப்பீங்களா காட்டுன்ட்டு இவர் ஒவ்வொரு தடவை தயங்கும் போதெல்லாம் இவர் அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்டில் பேசுகிற மாதிரி பேசி பேசி அவர்கிட்ட எல்லா விஷயங்களும் கறக்குறாரு. ஃபோட்டோ காட்டுன்னு சொன்னோன்னே அவரும் ஃபோட்டோங்களை காட்டுறாரு. அப்போ இந்த அளவுக்குலாம் ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்களான்னொன்னே, ரொம்ப க்ளோஸாலாம் இருந்திருக்காங்க, அதெல்லாம் காட்டினோன்னே அவர் அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வைன்ட்டு, வேணா ப்ரோ இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதில்லன்னு சொல்லும்போது, பரவாயில்ல இதால் உனக்கு எந்த பிரச்சனை வராது, உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன், அந்த ஃபோட்டோ அனுப்பி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக ஆகிட்டு போகிறேன், இதுக்கெல்லாம் எதுக்காக நீ கணக்கு பார்க்குற, உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன்ட்டு அவர்கிட்ட அந்த ஃபோட்டோலாம் வாங்கிக்கிறாரு. அப்புறம் இதை வச்சு நான் ஐஸ்வர்யா அந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்ட்டு அவர் நினைக்கிறாரு. இதே நேரத்தில் வீட்டில் சித்ரா வந்து பார்க்குறாங்க. தாத்தா தனியாக இருக்கார். அவர்கிட்ட வந்துட்டு சாப்பிட்டீங்களா, மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு இவங்க பேச்சோட பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க மாமா, நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனையில் எல்லாருமே என்னையும் கௌதமியும் எல்லாருமே விரோதியாக எதிரி மாதிரி தான் பார்க்குறாங்க, நடத்துகிறாங்க, மரியாதையே கிடையாது, எங்களுக்கு சேஃப்டியும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு வந்திருக்கிறதோ கேன்சரு, அது நல்லாக்க முடியுன்றது கேரண்டி கிடையாது, ஆனால் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் மாமா, நீங்கள் நான் சொல்கிறேன்ட்டு கவலைப்படாதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மாமா, நீங்கள் இல்லைனாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எங்களை நடுரோட்டுக்கு துரத்தி விட்டுடுவாங்க, அதனால் எங்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் நினைக்கணும், நீங்கள் உயிலுக்கு எதிர்த்திருந்தாக்கா என்னை பற்றியும் கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னோன்னே, சரிம்மா அந்த அளவுக்குலாம் எதுவும் நடக்காதுன்னா, இல்லைம்மா நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படியும் ஒன்று நடந்துட்டாக்கா நீங்கள் உயில் ஏதாவது எழுதுதாந்தாக்கா எங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க மாமான்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோட ஒத்துமையாக இருந்தால் எனக்கு அது போதும்ன்ட்டு, அது எப்படி மாமா எவ்வளோ விஷயம் இந்த வீட்டில் நடக்கும்போது எப்படி மாமா எல்லோரும் ஒத்துமையாக இருக்க முடியும், நான் சொன்னதே கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்கன்ட்டு அவங்க வெளியில் வராங்க. எதிர்க்க பாட்டி வராங்க. இங்கே அங்கே வந்துட்டு போகிறேன்னு சொன்னோன்னே, மாமா சாப்பிட்டாரா இல்லைன்ட்டு சும்மா கேட்டுட்டு போகிறதுக்காக வந்தேன்ட்டு போயிட்டு வந்தேன் பாட்டி நினைக்கிறாங்க. இவளுக்கு என்ன அந்த அளவுக்கு அக்கறை வந்துடுச்சுன்ட்டு அவங்க நினச்சிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு வந்த மகாலட்சுமி மனசு விட்டு நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அழுதுகிட்டே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவரை நான் எப்போயுமே நம்புகிறேன், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ விஷயம் நடந்தாலும் எந்த விஷயத்துலையுமே நான் அவரை விட்டு கொடுத்ததில்லை, ஒத்து தான் போகிறேன், எல்லாருமே என்னை புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, காவலால் தான் நான் அப்படி பண்ணிட்டேன், நான் சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஒவ்வொரு சொல்லும் போது தடங்கள் தான் வந்தது, கடைசி நேரத்தில் சொல்ல வர நேரத்தில் நான் மாட்டிக்க வேண்டியதாக போச்சு, ஆனால் அவரை நான் ரொம்ப விரும்புகிறேன், இப்போ என்னோடய ஃபோனை கூட அவர் கட் பண்ணி வச்சுருக்காரு, அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் அவர் என்னை ஒரே மட்டும் ஒதுக்கிட்டு வரும் நான் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, எந்த பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் நீ தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ட்டு இவங்க வேண்டிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.